ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா பாதி பேர் இந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப பசியிலையும் பட்டினியிலையும் பஞ்சத்துல அடிபட்ட ஆளுங்க மாதிரி ஆயிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு வசனம் கிடைக்குது, ஆனா அதை மெடிடேட் பண்றதுக்கு, அதை வாசிக்கிறதுக்கு, அதுல உட்காந்து தியானிக்கிறதுக்கு நிறைய பேர் இல்ல. நீங்க இன்னைக்கு ஓகே வர்ஷிப்ல இருக்கிறீங்க, பியூட்டிஃபுல், எனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் ஆண்டோட பிரேயர்ல கேட்கறீங்க, பியூட்டிஃபுல். கர்த்தருடைய வசனத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க உண்மையிலே கர்த்தருடைய வசனத்துல இல்லைன்னா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ஏற்கனவே பஞ்சம் வந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்க நிறைய பேர். நீங்க இதுவரைக்கும் ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டோருடைய பிரசனத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலன்னா நீங்க ஒரு பஞ்சமான ஒரு இடத்துல இல்ல பஞ்ச காலத்துல தான் இருக்கிறீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க இன்னும் உங்களோட ஆவில புஷ்டி அடையலை, அதாவது நீங்க இன்னுமே பெட்டர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். நீங்க வீக்கா இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆண்டோட வசனத்தை வாசிங்க, அதை உட்கொள்ளுங்க. அவரோட வார்த்தை எங்க இருக்கு? நம்ம பைபிள்ல இருக்கு. தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன்.